Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா file reading in pandas part 2. So நம்ம எப்படி specific rows and columns easy access பண்ணலாம்னா by using iloc and loc. iloc stands for index location. So பேசிக்கா இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம்ல index வேல்யூ எப்படி இருக்கும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குமா and columnல வந்து நமக்கு எப்படி இருக்கும் name passenger id இந்த மாதிரி இருக்கும். So நேம்க்கு வந்து 0 passenger idக்கு வந்து 1. இது வந்து column index. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ரோ இண்டெக்ஸ். ஸோ இந்த ரோ அண்ட் காலம் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பெசிபிக் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அக்சஸ் பண்றத நம்ம iloc அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் நம்ம பாஸ் பண்ணணும். தட் இஸ் டைட்டானிக் டாட் iloc மெத்தட் யூஸ் பண்ணிட்டு உள்ள 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒன் வந்து நம்மளுக்கு ரோ இண்டெக்ஸ் ஆர் ஸ்லைசிங் பார்ட் கொடுக்கலாம். அடுத்து கமா செகண்ட் வேல்யூ வந்து என்னன்னா காலம்க்கு நம்ம தனியா இண்டெக்ஸிங் பண்ணலாம் ஆர் ஸ்லைசிங் பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் 5th ரோ மட்டும் அக்சஸ் பண்ண போறேன். ஸோ 2,5 பாஸ் பண்ணிட்டு எனக்கு எல்லா காலம்ஸுமே வேணும், அதனால கோலன். அதனால என்ன நம்மளுக்கு ரிசல்ட் பண்ணுது, செகண்ட் அண்ட் 5th ரோ டேட்டா மட்டும் நம்மளுக்கு அக்சஸ் ஆயிருக்கு வித் ஆல் காலம்ஸ். இதான் வந்து iloc யூஸ் பண்றது. எனக்கு இப்போ செகண்ட் ரோ டேட்டா மட்டும் தான் வேணும், அப்போ 2. ஆனா எனக்கு இப்போ பேசஞ்சர் ஐடி, பேசஞ்சர் கிளாஸ், தென் நேம், ஜெண்டர் இது மட்டும் எனக்கு அக்சஸ் ஆகணும். செகண்ட் ரோல இருக்க அந்த ஸ்பெசிபிக் டேட்டா மட்டும். இப்போ பேசஞ்சர் ஐடியோட இண்டெக்ஸ் என்னது 0 1 2 3 4 5 6. இப்போ பேசஞ்சர் ஐடி, நேம், பேசஞ்சர் கிளாஸ், ஜெண்டர் இது நான் அக்சஸ் பண்றேன்னா இங்க செகண்ட் ஆர்குமெண்ட்டை நான் என்ன பாஸ் பண்ணுவேன், 0, 2, 3, 4 அக்சஸ் பண்ணணும். எனக்கு செகண்ட் ரோல எனக்கு பேசஞ்சர் ஐடி, பேசஞ்சர் கிளாஸ், நேம் அண்ட் ஜெண்டர் மட்டும் அக்சஸ் ஆயிருமா, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0, 2, 3, 4. ஸோ எனக்கு செகண்ட் ரோ டேட்டா பேசஞ்சர் ஐடி வந்து 3, தென் அவங்க பேசஞ்சர் கிளாஸ் 3, அவங்க நேம் வந்து எனக்கு லைனா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கு, தென் அவங்க ஜெண்டர் ஃபீமேல். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எப்படி நம்மளுக்கு வந்து செகண்ட் ரோ அக்சஸ் ஆயிருக்குன்னா இங்கே நம்மளுக்கு லேபிளிங் கொடுக்கும். ஸோ செகண்ட் ரோ டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நம்ம கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 50th ரோல இருந்து 70th ரோ டேட்டா வரைக்கும் வேணும். தென் ஃபாலோ பை தட் காலம்ஸ்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா பேசஞ்சர் ஐடி, பேசஞ்சர் கிளாஸ், நம்ம இப்போ காலம்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஸோ டைட்டானிக் டாட் காலம்ஸ் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா அந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்க காலம்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எனக்கு பேசஞ்சர் ஐடி, பேசஞ்சர் கிளாஸ், ஜெண்டர், சிப்ளிங் ஸ்பவுஸ், டிக்கெட் அண்ட் கேபின் இது மட்டும் எனக்கு அக்சஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் 50th ரோல இருந்து 70th ரோ வரைக்கும் 70th ரோ அக்சஸ் ஆகணும். ஃபாலோ பை தட் இந்த ஸ்பெசிபிக் காலம்ஸ் மட்டும் அக்சஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து காலம் லேபிளிங்ஸும் பண்ணிட்டேன். அப்போ நம்மளுக்கு iloc உள்ள ஃபர்ஸ்ட் ரோ லேபிளிங் நம்ம என்ன பண்ணுவோம், ரோ இண்டெக்ஸ் நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம், 50th ரோல இருந்து 70th ரோ வரைக்கும் வேணுமா. ஸோ 50:71 கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எண்ட் இண்டெக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ 70th ரோ வரைக்கும் கேப்சர் பண்ணிடும். இதுல ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ முன்னாடி நம்ம வந்து ரோல வந்து ஸ்பெசிஃபிக்கா 5th ரோ 7th ரோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து இண்டெக்ஸிங்னு சொல்லுவாங்க, ரோ இண்டெக்ஸிங். ஸோ ரோல வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்லைசிங் பார்ட். ஸோ 50th ரோல இருந்து 70th ரோ வரைக்கும் அக்சஸ் ஆயிடும். தென் இப்போ நான் ஸ்பெசிபிக் காலம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன்னா காலம் என்னென்ன காலம், பேசஞ்சர் ஐடி, பேசஞ்சர் கிளாஸ். ஸோ இதோட ஸ்டெப் சைஸ் வந்து பாருங்க 2. தென் ஜெண்டர் 4th லேபிள் இருக்கு, ஸோ அங்கேயும் ஸ்டெப் சைஸ் 2. தென் சிப்ளிங் ஸ்பவுஸ் அதுவும் அக்சஸ் பண்ணணும். தென் டிக்கெட். ஸோ ஸ்டெப் சைஸ் நம்மளுக்கு 2 இருக்கா. ஸோ எல்லா காலமும் வித் ஸ்டெப் சைஸ் 2 இப்படி நான் ஸ்லைசிங் கொடுத்தேன்னா எனக்கு நான் கேட்ட ரெக்வயர்மெண்ட் எனக்கு கிடைச்சிடும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் 50th ரோல இருந்து 70th ரோ வரைக்கும் வேணும். தென் எல்லா காலம்ஸ்லயுமே எனக்கு ஸ்டெப் சைஸ் 2ல எனக்கு எடுக்கணும். அப்போ 0th ரோல என்ன இருக்கு,
0th காலம்ல எனக்கு பேசஞ்சர் ஐடி இருக்கு. தென் செகண்ட் இண்டெக்ஸ் காலம்ல பேசஞ்சர் கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எனக்கு அக்சஸ் பண்ணிடும். வந்துருச்சா? 50th ரோல இருந்து 70th ரோ வரைக்கும் எனக்கு ஈஸியா அக்சஸ் ஆயிரும் வித் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் காலம்ஸ். எனக்கு ஈஸியா ஸ்டெப் சைஸ் இருக்கிறனால நான் வந்து அக்சஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேற காலம்ஸ் வேணும், லைக் பேசஞ்சர் ஐடி, ஜெண்டர், ஏஜ், அது மட்டும் வேணும்னா அதோட ஸ்பெசிபிக் இண்டெக்ஸ் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ஒரே கோட்ல நம்ம வந்து போத் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் நம்ம மாத்தி மாத்தியும் நம்ம கொடுக்கலாம். எல்லாமே அக்சஸ் பண்ணும். ஸோ இதான் வந்து இண்டெக்ஸ் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நார்மல் லொகேஷன். இதுல வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ண மாட்டோம், ரோ அண்ட் காலம் லேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அக்சஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நார்மல் லொகேஷன் லேபிள். ஸோ நம்ம டேட்டா ஃப்ரேம்ல let's say name, gender, passenger class, row data எப்படி இருக்கும் 0 1 2 3 4 5. ஸோ இங்க லொகேஷன்ல நம்ம என்ன பாஸ் பண்ணணும்னா ரோக்கு தனியா வேல்யூ கொடுக்கணும், தென் காலம்க்கு தனியா ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இதுல ரோ லேபிள், காலம் லேபிள் பாஸ் பண்ணணும். முன்னாடி ஐலாக்ல ரோ இண்டெக்ஸ், காலம் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுவோமா, நீங்க வந்து ரோ லேபிள் அண்ட் காலம் லேபிள் பாஸ் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரேம்ல லோ லேபிளும் நம்மளுக்கு வந்து ரோ காலம் ரோ இண்டெக்ஸும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா சேமா இருக்குமா? எப்படினாலும் 0 1 2 3 தான் நம்மளுக்கு வந்து நார்மல் ரோ இண்டெக்ஸ். ரோவோட லேபிள் நம்ம பார்த்தாலும் 0 1 2 3ல இருந்தா நம்மளுக்கு ஆரம்பிக்குவது. ஸோ இதுல ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு காலம் லேபிள் ப்ரொவைட் பண்ணும்போது முன்னாடி இப்போ நேம் மட்டும் அக்சஸ் பண்ணணும்னா 0 கொடுப்போம். நெக்ஸ்ட் இப்போ நேம் அண்ட் பேசஞ்சர் கிளாஸ் ரெண்டுமே அக்சஸ் பண்ணணும்னா வித் ஸ்டெப் சைஸ் 2 கொடுப்போம். இப்போ எனக்கு நேம் அண்ட் பேசஞ்சர் கிளாஸ் நான் அக்சஸ் பண்ணணும்னா லொகேஷன் யூஸ் பண்ணி இந்த காலம் நேம்ஸையே நான் ப்ரொவைட் பண்ணணும். அதான் வந்து லேபிளிங். ஓகே, ரோ அண்ட் காலம் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு சேமா தான் இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து செகண்ட் அண்ட் 8th ரோ டேட்டா நான் அக்சஸ் பண்றேன் வித் 3 காலம்ஸ். அந்த 3 காலம்ஸ் வந்து காலம் இண்டெக்ஸா ப்ரொவைட் பண்ணாம காலம் நேம்ஸ் எல்லாம் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். இதான் வந்து லொகேஷன் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்றது. ஸோ இப்போ நான் ஸ்பெசிபிக்கா இண்டெக்ஸிங்கும் இங்க சப்போர்ட் ஆகும். சேம் 50th ரோல இருந்து 70th ரோ வரைக்கும் நம்ம அக்சஸ் பண்ணலாம் வித் காலம்ஸ். காலம்ஸ் வந்து நம்ம காலம் நேம் லேபிள் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் இங்க. ஸோ அப்போ எனக்கு 50th ரோல இருந்து 70th ரோ வரைக்கும் அக்சஸ் ஆயிரும் வித் காலம், நான் ஸ்பெசிஃபை பண்ண காலம்ஸ் யூஸ் பண்ணி. இதான் வந்து லொகேஷன் யூஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஸ்பெசிஃபிக்கா இப்போ வேல்யூ அனலைஸ் பண்ணணும்னா நம்ம இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இதோட ஃபைல் ரீடிங் இன் pandas part 2 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.